சமகால விந்தை செய்திகள். பாகம் 155. விண்வெளியில் மரதன் ஓட்டம். பிரித்தானிய விண்வெளி வீரரான டீம் பிக் விண்வெளியில் மரதன் ஓடியுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வைத்து ட்ரெட்மில் எனும் உடற்பயிற்சி இயந்திரத்தின் மூலம் இவர் மரதன் ஓட்டத்தில் ஈடுபட்டார். உலகின் பிரதான மரதன் ஓட்ட போட்டிகளில் ஒன்றான லண்டன் மரதன் ஓட்ட போட்டி கடந்த வாரம் நடைபெற்றது. பிரித்தானியரான டீம் பிக் அன்றைய தினத்திலேயே விண்வெளியில் மரதன் ஓட்டத்தில் ஈடுபட்டார். பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியை வலம் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மரதன் ஓட்டம் என்பது 42.192 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஓட்ட போட்டியாகும். டீம் பிக்கும் ட்ரெட்மில் இயந்திரத்தில் 42 கிலோமீட்டர் ஓடி முடித்தார். 3 மணித்தியாலங்கள் 35 நிமிடங்கள் 21 வினாடிகளில் இத்தூரத்தை அவர் பூர்த்தி செய்தார். இவர் 1999 ஆண்டு நேரடியாகவே லண்டன் மரதன் ஓட்டத்தில் பங்கு பற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் புவியீர்ப்பற்ற நிலையில் சரிந்து விடாமல் இருப்பதற்காக அவரின் உடல் கூரையுடன் பிணைக்கப்பட்டிருந்தது. களைப்பை விட சரிந்து விடாமல் ஓடுவதே தனக்கு சவாலாக இருந்ததாக டீம் பிக் கூறியுள்ளார். எனினும் விண்வெளியில் மரதன் ஓடிய முதல் நபர் டீம் பிக் அல்லர். 2007 ஆண்டு அமெரிக்காவில் போஸ்டன் மரதன் ஓட்ட போட்டி நடைபெற்ற போது அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மரதன் ஓடினார். 4 மணித்தியாலங்கள் 23 நிமிடங்களில் அவர் ஓடி முடித்திருந்தார். அடடா, இது வேற நடக்கிறதா? பூமியில் செய்கின்ற விடயங்களை ஆகாயத்திலும் செய்து பார்க்க நினைக்கும் அந்த எண்ணம் ஆச்சரியத்தை தருகிறது. நின்ற இடத்திலேயே ட்ரெட்மில் மூலம் மரதனோடி சாதித்திருக்கிறார் இந்த வீரர். புவியீர்ப்பற்ற நிலையில் இருந்து இவர் இப்படி ஒரு சாதனையை செய்து முடித்திருப்பதும் வியப்பை தருகிறது. இவருக்கு முன்னால் விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் இதற்கு சுழியை போட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோ மக்கள் எதையாவது புதிதாக செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று துடிப்பதும் வெளிப்படையான உண்மை. வேலையிலிருந்து நீக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த ஊழியர் மண் அகழ்வு இயந்திரத்தின் மூலம் விமானத்தை சேதப்படுத்தினார். வேலையிலிருந்து நீக்கப்பட்ட ஊழியர் ஒருவர் விமானம் ஒன்றை மண் அகழ்வு இயந்திரம் மூலம் தாக்கி சேதப்படுத்திய சம்பவம் ரஷ்யாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகியுள்ளது. 3 என்ஜின்கள் கொண்ட yak-40 ரக விமானம் ஒன்றை டிக்கர் இயந்திரத்தின் மூலம் மேற்படி நபர் பல தடவை தாக்கிய காட்சி இவ்வீடியோவில் பதிவாகியுள்ளது. இத்தாக்குதலினால் விமானத்தில் துளைகள் ஏற்பட்டுள்ளன. இவ்விமானம் ரஷ்யாவின் UT-AR நிறுவனத்துக்கு சொந்தமானதாகும். வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக மேற்படி நபருக்கு அறிவிக்கப்பட்ட பின் அவர் ஆத்திரமடைந்து விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தை இவ்வாறு சேதப்படுத்தியுள்ளார். அடடா, ஒரு நிமிட கோபம் மனிதனை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது. இதன் பின்விளைவுகளை கூட யோசிக்க பண்ணவிடாமல் பண்ணியிருக்கிறது. இதனால் இவர் எதிர்நோக்கக்கூடிய விளைவுகளை பெரிய அளவில் இவர் சந்திக்க நேரிடலாம். கோபத்தை அடக்கும் பக்குவம் சிலருக்குத்தான் இருக்கும். அவர்தாம் வீரர். அதனை வெளியில் கொட்டி அமர்க்கலப்படுத்துபவர்கள் சந்திக்கும் விளைவுகளும் பாரதூரமானதாக இருக்கும். விமானத்தை இடித்து தள்ளும் அளவிலான இவர் கோபம் இவரை என்ன பண்ணுமோ, என்ன விளைவுகளை ஏற்படுத்துமோ? வீட்டில் தயாரிக்கப்பட்ட மிதக்கும் குமிழ் மூலம் அமெரிக்காவிலிருந்து பெர்முடாவுக்கு செல்ல முயன்ற நபர் கைது. வீட்டில் தயாரிக்கப்பட்ட மிதக்கும் குமிழ் போன்ற கட்டமைப்பின் மூலம் அமெரிக்காவின் புளோரிடா மாநில கரையோரத்திலிருந்து அத்திலாந்திக் சமுத்திரத்தில் உள்ள பெர்முடா தீவுக்கு செல்ல முயன்ற நபர் ஒருவரை அமெரிக்க கரையோர காவல் படையினர் கைது செய்துள்ளனர். சாகச கலைஞரான ரெசா பலூச்சி என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் தனது குமிழ் களத்தின் மூலம் மொத்தமாக 3500 கடல் மைல் தூரம் பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தார். இப்பயணத்தை பூர்த்தி செய்வதற்கு 5 மாதங்கள் தேவைப்படும் என பலூச்சி மதிப்பிட்டிருந்தார். நீண்ட தூரம் ஓடுவதில் பெயர் பெற்றிருந்த ரெசா பலூச்சி இப்பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது என அமெரிக்க கரையோர காவல் படையினர் எச்சரிக்கை விடுத்திருந்தனர்.
பெர்முடா தீவை நோக்கி இந்த குமிழ்களத்தின் மூலம் பயணிப்பது பாதுகாப்பற்றது என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். எனினும் எச்சரிக்கையையும் மீறி ரெசா பலூச்சி இப்பயணத்தை மேற்கொண்ட நிலையில் கடந்த வாரம் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் எப்போது பயணத்தை ஆரம்பித்தார் என்பது தெரியவில்லை. இவர் இத்தகைய பயணத்தை ஆரம்பித்தமை இது இரண்டாவது தடவையாகும். ஏற்கனவே 2014ஆம் ஆண்டிலும் இத்தகைய பயணத்தை அவர் ஆரம்பித்தார். ஆனால் 3 நாட்களின் பின்னர் தன்னை காப்பாற்றுவதற்கு உதவி கோரினார். அதையடுத்து விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் ஆகியன அனுப்பப்பட்டு அவர் காப்பாற்றப்பட்டார். அந்த மீட்பு நடவடிக்கைக்கு $140,000 செலவாகியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிரை பணயம் வைத்து எதற்கு இந்த சாகச பயணம்? வேண்டாம் எனும் போதும் வேண்டும் என்று நிற்பது தவறு. அதைவிட நிராகரிக்கப்பட்ட ஒரு விடயத்தை இவர் செய்திருக்கிறார். கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். உயிரை விட சாகசம்தான் பெரிது என்று நினைக்கிறார்கள் போலும். அதைவிட இதனால் அடுத்தவர்களுக்கு ஏற்படும் சிரமத்தை கூட அசட்டை செய்வதும் தவறே. சூழல் மாசடைந்துள்ளதை விளக்குவதற்காக நதியை தீமூட்டிய ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மோசமான சூழல் மாசடைந்த நிலையை எடுத்துக்காட்டுவதற்காக நதி ஒன்றை தீப்பற்ற வைத்துள்ளார். ஜெரமி பெக்கன்ஹாம் எனும் நாடாளுமன்ற உறுப்பினரே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள ஆறு ஒன்றில் படகில் சென்று அந்த ஆற்று நீரில் தீ மூட்டினார். அதையடுத்து அந்த நதியில் பாரிய அளவிலான தீ பரவியது. இதன்போது ஒளிப்பதிவு செய்யப்பட்ட வீடியோவை அவர் இணையத்தில் வெளியிட்டுள்ளார். எரிவாயு அகழ்வு முதலான தொழிற்துறை நடவடிக்கைகள் காரணமாக இந்த நதி மாசடைந்துள்ளதாக ஜெரமி பெக்கன்ஹாம் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த நதியில் இயற்கையாகவே அசாதாரணமான வகையில் மெத்தேன் வாயு கலந்திருக்கலாம் என அப்பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. தீயை தண்ணீர் அணைக்கும், அதன் உக்கிர நிலையை குறைக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இப்போது தண்ணீரே பற்றி எரியும் நிலையில் இருக்கிறதே. ஆம், அந்த அளவுக்கு மக்கள் நீரை மாசுபடுத்தி இருக்கிறார்கள். மெத்தேன் வாயுவின் படிவு தீப்பற்ற வைத்திருக்கிறது. பாரிய தொழிற்சாலைகளின் ஆக்கிரமிப்பானது சூழலை எல்லா வகையிலும் பாதிப்புக்கு உள்ளாக்கத்தான் செய்கின்றன. இதன் எதிர்த்தாக்கத்தினால் தான் பெயர் தெரியாத நோய்களினால் கூட மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சுகாதாரமான வாழ்க்கை முறை அரிதாயும் போயிருக்கின்றது. தவறான போட்டியில் பங்கு பெற்றதால் மேலதிகமாக 16 கிலோமீட்டர் ஓடி போட்டியை பூர்த்தி செய்த சிறுமி. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சிறுமி ஓட்டப் போட்டியொன்றில் பங்கு பெற்ற முயன்ற போது ஏற்பட்ட ஒரு தவறினால் மேலதிகமாக 10 மைல்கள் தூரம் ஓடி எதிர்பாராத விதமாக அரை மரதன் போட்டியொன்றை பூர்த்தி செய்துள்ளார். நியூயார்க்கை சேர்ந்த 12 வயதான லீ எடியானஸ் ரோட்ரிகஸ் எனும் சிறுமி கடந்த வாரம் நடைபெற்ற 5000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட போட்டியொன்றில் பங்கு பெற்றுவதற்கு விண்ணப்பித்திருந்தாள். ஆனால் அவள் தவறுதலாக வேறொரு போட்டி நடைபெறும் இடத்துக்கு சென்று விட்டாள். போட்டியின் ஆரம்ப இடத்துக்கு தான் தாமதமாக வந்துள்ளதாக எண்ணிய அச்சிறுமி ஏனைய போட்டியாளர்களுடன் ஓடத் தொடங்கினாள். ஆனால் அச்சிறுமி ஓட ஆரம்பித்தது 21 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அரை மருதன் போட்டியாகும். பாதி தூரம் சென்ற பின்னர் தான் வேறொரு போட்டியில் ஓடிக்கொண்டிருப்பது லீ எடியானஸுக்கு புரிந்தது. எனினும் அவள் தொடர்ந்து ஓடி அப்போட்டியை நிறைவு செய்தாள். 2 மணித்தியாலங்கள் 43 நிமிடங்கள் 31 வினாடிகளில் அவள் ஓடி முடித்தாள். இப்போட்டியை நிறைவு செய்தமைக்கான பதக்கமும் லீ எடியானஸ் ரோட்ரிகஸுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உண்மையில் சிறுமியின் விடாமுயற்சியை பாராட்ட வேண்டும். தளராமல் மேலதிகமாக 16 கிலோமீட்டர் ஓடி முடித்திருக்கிறாள். இந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் எந்த இடத்தில் தவறான போட்டிக்குள் நுழைந்து விட்டோம் என்று எமக்கு தெரிகிறதோ அந்த இடத்தில் ஓட்டத்தை கைவிட்டிருப்போம். ஆனால் இதற்கு மாறாக தன்னம்பிக்கையோடு ஓடி ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கிறாள். பாராட்டுவோம். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவை காண்கின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திக்கலாம்.